நீ பிலிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் மகா அவதார் நரசிம்மா. மகா அவதார் நரசிம்மா. கம்பீரமா சொல்லுங்க. நரசிம்மா எவ்வளவு உக்கிரமான தெய்வம். அதுவும் வந்து நம்ம பழைய படம் தான் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். பார்த்தவங்களும் அவரை பாராட்டிருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு பாராட்டிட்டீங்க. அதை பத்தி சொல்லுங்க. ஒரு பெரிய அரக்கனுங்க. அவன் தான் இரணிய கஷாபு. அவனை வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க. தம்பிய விஷ்ணு கொண்டுடுவார். ரொம்ப சிவன்கிட்ட வர வாங்கிட்டு மக்களை துன்புறுத்தி கடவுள். சோ அதனால ஒருத்தனை கொண்டுவாரு. இன்னொருத்தன் விஷ்ணுவை பழி வாங்கணும்ட்டு அரக்கன் வந்து இங்க இந்த பக்கம் கடவுள்னா அந்த பக்கம் அரக்கர்கள் இல்லையா, தேவர்கள்னா அந்த பக்கம் அரக்கர்கள். சோ விஷ்ணு வந்து மக்களை தேவர்களை துன்புறுத்துறான்னு சொல்லி அந்த தம்பியை கொண்டுருவாரு. தம்பியோ அண்ணனும் உடன்படுத்த ஒருத்தனை கொண்டுவாரு. இன்னொருத்தன் இருப்பான். அவன் தான் வந்து நான் தான் ராஜா, இனிமே வந்து யாரும் வந்து விஷ்ணுவை கடவுள்கள் எல்லாம் வழங்கக்கூடாது, நான் தான் உங்க எல்லாருக்கும் கடவுள் அப்படின்னு அவனுக்கு கீழே இருக்க ராஜ்யத்துல இருக்க மக்களுக்கு எல்லாம் சொல்லுவான். அவனுக்கு தக்க பாடம் போட்டணும்னு தேவலோகமே காத்துட்டு இருக்கும். இந்திரன் பிரம்ம எல்லாம் அடிபட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட. இப்போ என்ன பண்ணுவாங்க, விஷ்ணு என்ன பண்ணுவாரு, அவருடைய நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கிற ஒய்ஃபை தூக்கிட்டு போய் அவளுக்கு தன் பக்தனா ஒரு குழந்தைய, அதாவது இவரு அரக்கன் தான் அதுக்கு அப்பன், நான் குழந்தை வந்து விஷ்ணு விஷ்ணு சதா சர்வ காலமும் சொல்ற மாதிரி பண்ணுவாரு. இதுல வந்து பயங்கர கடுப்புல இருப்பான். குழந்தை வந்ததுல இருந்து குழந்தைய உங்களால சொல்லி திருத்தலான்னு குருமார்கள்லாம் வச்சு பாடசாலையெல்லாம் எப்படி தேவர்களுக்கு பாடசாலை குருகுலம்லாம் இருக்குமோ அது மாதிரி அரக்கர்களுக்கு இருக்குது. அங்க அரக்கருக்கு உள்ளவங்க கற்றுக் கொடுக்குறாங்க ரெண்டு குருமார்கள். அவங்க வந்து அவங்களுக்கு எதுக்கு இவர் அப்பா வணங்குற மாதிரி காமிச்சுப்போம். ஆனா போய் தனியாக உட்காந்து விஷ்ணு விஷ்ணுமோ பசங்களையும் விஷ்ணு விஷ்ணுக்கு எடுத்து விட்டுட்டு இருப்போம். இப்போ இவனோட பக்தியை பார்த்து விஷ்ணுவே பயங்கரமா இதுவா இருப்பாரு. இவங்க அப்பா கடுப்பாயிட்டே இருப்பாப்பு இந்த அரக்கன். இது எல்லாமே அனிமேட்டடு. ஆனா நேச்சுரலா நீங்க நம்ம மாதிரி நடிகர்கள் நடிச்சு நம்ம மத்த படம் மாதிரி வந்தா கூட இவ்வளவு தத்ரூபமா இவ்வளவு அழகிகளோட இதுக்கு போட்டிருக்கிற அந்த காட்சிகள்லாம் இருக்கு பாருங்க. செட்டு காட்சி, விஎஃப்எக்ஸ், சிஏஏ எல்லாம், சிஜிஏ எல்லாம் அவ்வளவு நேச்சுரல் அழகழகா இருக்குங்க. நம்ம ஹாலிவுட் தரத்திலே ஒரு மிஞ்சி. ஆமா, இது வந்து பேன் இந்தியா படம். யார் தயாரிச்சிருக்கா தெரியுமா? ஹம்பாலே பிலிம்ஸ். நம்ம கேஜிஎஃப்ல இருந்து பல படங்கள், பெரிய நிறுவனம் இல்லையா, அவங்க முடிவு பண்ணிருப்பாங்க போட்டிருக்கு ஹீரோக்கள் பின்னாடி போறத விட அனிமேட்டட் பின்னாடி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஹாலிவுட்டுக்கு நிகருங்க. ஹாலிவுட்டே தோற்கடிச்சு அந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க. இந்த படத்துல வந்து அந்த விஷ்ணு ஒரு கதாபாத்திரமும் நமக்கு தெரிந்த புராணம் தான். பக்த பிரகலாதனோட கதை தான். அவன் தான் இரணிய கசப்போட மகன். எவ்வளவு உருவம் கொடுக்கணும், எவ்வளவு விஷயம் கொடுக்கணும். அரக்கர்களுக்கு வேற ரூபம், பல்லு ரெண்டு நீட்டிட்டு இருக்க மாதிரி. இவனுக்கு மட்டும் பல்லு இருக்காது. அந்த குழந்தைக்கு அம்மாவுக்கு பிள்ளையும் பார்க்கணும் புருஷனையும் பார்க்கணுங்கிற எண்ணம். திருப்பி சொர்க்கத்துக்கு அந்த இந்திர அந்த விஷ்ணுவோட இடத்த கூட்டு போயிட்டு அவங்களை திருப்பி அனுப்பிச்சிடுவாரு. அந்த வயிற்றுல இருக்கிறப்ப விஷ்ணு நாமத்தை கேட்டுட்டே வளர்ந்துருப்பான். புரியுதா உங்களுக்கு? திருப்பி அரக்கனோட பையன் தான் அவன். சோ அந்த அரக்கனை எதுக்குறாப்புல, அப்பனே எதுக்குறியான கடல்ல கொண்டு போய் போடுவாங்க, என்ன கொப்பரையில போடுவாங்க. என்னென்னலாம் நம்ம பாட்டிலாம் கதை சொல்ல கேட்டுருப்போம்ல, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். எல்லாத்துல இருந்து உயிர் பழிச்சு வந்து பையன் அப்படி நடந்து வந்துட்டு இருப்பான். அப்பம் பார்த்துட்டு மிரண்டு இவனை இதுக்கப்புறம் விட்டா இது பண்ணாது, ஒரு இதுல வச்சு ஏனை காலில் மிதிக்க விடுவோம். மதம் பிடித்த ஏனை ரெண்டு பக்கத்துல இருந்து வரும். அதுக்கு வந்து மிதிக்க ரெடியாகி வரும். கிட்டக்க வந்தோன்னா வாகனம் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இந்த பிள்ளைய உச்சி மூந்துட்டு போவாங்க ரெண்டு யானை. இந்த மாதிரி படம் முழுக்க சீன்ஸ் பில்டப். கிளைமாக்ஸ்ல இந்த இரணிய கசபு அவனும் விஷ்ணு பக்தனா மாறினானா இல்ல விஷ்ணுவை எதிர்த்து மாண்டானா, மகன் என்ன ஆனா அந்த குழந்தை என்னங்கிறது அந்த படத்தோட கதையும் களமும் இவ்வளவு அருமையா இருக்காங்க. வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. வேற லெவல் கிராபிக்ஸ் ஒர்க்கு. இதை வந்து இந்த வந்து ஹம்பாலே பிலிம்ஸ் கலை கான்செப்ட்லாம் கிளீம், எழுத்து ஜெயபூர்ணா தாஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. படத்தொகுப்பு அஸ்வின் குமார், அஜய் வர்மா, இசை நம்ம ஊர் சாம் சிஎஸ் தாங்க. சாம் சிஎஸ் உன்னை இனிமே சொல்லவே மாட்டேயா காதை கடிக்கிறேன்னு மிரட்டி இருக்கிறப்பா. அருமையான மியூசிக். திரைக்கதை இயக்கமும் அந்த அஸ்வின் குமார் தான். இந்த படத்தை ஷில்பா தவான், குஷால் தேசாய், சைதன்யா தேசாய் இவங்க எல்லாம் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. தி ஸ்லோகா அவங்க தான் பாடலாசிரியர். அருமையான பாட்டுலாம் இருக்குதுங்க உள்ளார. பக்தி படம்னே இதை பார்க்க மாட்டீங்க. ஒரு அனிமேட்டட் பிலிம் அருமையா இருக்குது. நம்ம ஹாலிவுட்ல இருந்து அனிமேட்ல வரோம்ல, எவ்வளவு அனிமேட் இது நமக்கு நம்ம புராணம் நம்ம தான் எவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க. அது மாதிரி ஒளிக்கலவை எல்லாம் எல்லாமே சிறப்பா இருக்கு. இந்த படத்துல அஸ்வின் குமாரோட
இயக்கம் அதே மாதிரி இந்த சிருஷ்டி இந்த பாத்திரங்கள்லாம் இருக்குல்ல அந்த ஒட்டுமொத்த டீமுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி உண்மையா இந்த பக்த பிரகலாதாவோட கதை இரணிய கஷ்யபோட கதை விஷ்ணுவை எப்படி வணங்குறாங்க விஷ்ணு கடைசியா ஏன் டைட்டில் நரசிம்மா நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்துதான் இந்த இவனை வந்து அழிக்கிறாரா இல்ல அவனை அரவணைச்சுக்கிறாரா நம்ம முருகன் வந்து சேவர் குடியோனா வருவார்ல சேவல ஒரு எடுத்து அரக்கன் தானே அந்த மாதிரி ஒண்ணு கதை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கதை அது என்னன்னு நீங்க ஸ்கிரீன் பார்த்து தெரிஞ்சுங்க வேற லெவல்ல இருக்கு இந்த மாதிரி படங்களை நீங்க ஓடிடிலயோ வீட்டுல உட்காந்து பார்க்க கூடாது தியேட்டருக்கு போய் தான் பார்க்கணும் போய் பாருங்க உங்களுக்கு நிச்சயமா இந்த மகா அவதார் நரசிம்மா உண்மையா மகா அவதார் ரசிகர்களுக்கும் மகா விருந்து மகா அனிமேட்டட் விருந்து அப்படின்னு சொல்லி விடைபெறலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.